Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு முக்கியமான மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலை பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் வேஸ் டு ஒர்க் வித் பிராண்ட்ஸ். ஸோ நம்ம பிராண்ட்ஸ் கூட வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா பணம் வந்து அதிகமாக வந்து கிடைக்க போகுது அப்படின்றது தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பிராண்ட் கூட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்றத பற்றி ஃபுல் வீடியோவை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ வந்து நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆன சேனல்ஸ்க்கு மட்டுமே வரக்கூடிய மெயில் இது. ஓகே, நம்மளோட பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் வந்திருக்கு. நம்ம ஒன்றும் இல்லை, ஜாயின் பிராண்ட் கனெக்ட் டுடே அப்படின்னு சொல்லி அது யூஸ் பண்ணியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோ இருக்குல்ல, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் கீழே டாலர் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா ஷாப்பிங் பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு வரும். அந்த பிராண்ட் கனெக்டை வந்து டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா கெட் டிஸ்கவர்ட் பை டாப் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் லேர்ன் மோர் கொடுத்தும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேர்ன் ஆன் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்காக வந்து லேர்ன் மோர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிராண்ட் கனெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் 18 இயர்ஸ் ஓல்டாக வந்து இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸாக இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரி வந்து ஒன்று யூஎஸாக இருக்கணும், இல்லை அப்படின்னா இந்தியாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆக்டிவ் கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க நான் வந்து டேர்ன் ஆன் கொடுத்துக்க போகிறேன். ஸோ டேர்ன் ஆன் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா 6 ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 6 ரூல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்னா வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்றதுல ஒரு 4th ரூல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ரூல். அதை மட்டும் வந்து பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூடியூப் மே டிசேபிள் வாட்ச் பேஜ் ஆர் ஆட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம் கண்டென்ட். நம்ம இதை ஆடை யூஸ் பண்ணி இந்த பிராண்டோட இதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து என்ன பண்ணுமா, அதோட ஆடை வந்து அதுக்கு வர ஆடை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் தான் நம்மளோட வீடியோவுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து போடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட நேம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் நேம், அதாவது வந்து நம்ம ஆட்சென்ஸில் கொடுத்துருப்போம்ல அந்த நேமை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடி வந்து என்ன நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்க வந்து இது பண்ணுவாங்க. பட் ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், N/A அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தென் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுங்கள், அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அதில் வந்து என்ன பண்ணணும், டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுக்கணும். ஓகேவா, ஓகே, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த பாக்ஸில் வந்து நம்ம கிளிக் கொடுத்தாச்சு. தென் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தோம். அக்செப்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா யூ கரண்ட்லி டோன்ட் ஹாவ் எனி ஆஃபர்ஸ், எந்த ஒரு ஆஃபர்ஸுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அங்கே தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லேர்ன் மோர்னு இருக்குது. அதை கொடுத்து என்ன பண்ணுங்கள், உங்களோட டெஸ்க்டாப் சைடில் உங்களோட சேனலோட பேஜை வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏர்னர்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி அந்த பேஜ்குள்ளே போய்க்கலாம். அந்த பேஜ்குள்ளே பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிராண்ட் ஏதாச்சும் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணும், இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். ஸோ வெல்கம் டு பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்றதுனால உள்ளே இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்கன்றதால் நம்ம ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணாது, உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ப்ரைஸஸ் வந்து வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மெயில் ஐடியை வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த ப்ளூ கலர் டிவி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிராண்ட் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து காமிக்கும். அதில் சைடில் கீழே இருக்குது பாருங்கள் ப்ரிஃபரன்சஸ். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செட் பண்ணிக்கலாம், ப்ரைஸை வந்து செட் பண்ணிக்கிறது. அட்வர்டைசஸ் மே see this before sending offers to you. You may receive offers above or below. ஓகே, செட் சஜஸ்டட் ப்ரைஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆட் யுவர் பிஸ்னஸ் காண்டாக்ட் இமெயில். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பிராண்டை வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்குரிய மெயிலை வந்து அங்கே வந்து கொடுத்துக்கலாம்.
ஓகே. மெயில் ஐடி வந்து இங்கே வந்து குடுத்துக்கலாம். குடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டன் குடுத்து நம்ம வச்சிடணும். ஸோ ஏதாச்சும் பிராண்ட் வந்து உங்கள கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட்டு, ப்ரைஸஸ்லாம் வந்து செட் பண்ணுறது வந்து என்னன்னா, ரொம்ப இப்பயே வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட வியூவர்ஸ், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொறுத்து, அந்த பிராண்ட் கூட வந்து போடுற அக்ரீமெண்ட் பொறுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்பயே வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளை யூடியூப்பை பற்றின ஒரு விஷயங்கள் வேணால் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. I'll meet you guys on next video. Until then, bye bye from Priyadashni.